Hi, welcome to Lady Stuff channel. இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். அதுக்கான தான் நான் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு வகுப்பில் தருண் என்பவர் முன்புறம் இருந்து 8வது தரத்தில் உள்ளார். ஸோ முன்புறம் இருந்து 8வது தரத்தில் தருண் இருக்கார். அவரது நண்பர் வருண் வந்து பின்புறம் இருந்து 16வது தரத்தில். ஸோ வருண் வந்து பின்புறம் இருந்து 16வது இடத்தில். வருண் இது 16. வருணில் இருந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த வருணில் இருந்து பின்புறம்னா இப்படி. ஸோ வருணிலிருந்து பின்புறத்தில் 4வது இடத்தில் தருண் உள்ளார். ஸோ இந்த தருணோட பொசிஷன் எங்கே இருக்குது, வருணில் இருந்து 4வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டயக்ராமே பாருங்கள். வருணை ஃபஸ்ட்டு பெருசாக போடுவோம். மொத்தம் 16 ஓகேவா வருண். ஸோ வருணில் இருந்து 4வது பொசிஷன்னா 16லேருந்து அப்படி 4 குறைச்சிட்டுவாங்க. 16 15 14 13 13வது தான் 4வது பொசிஷனில் வருது. அப்போ இந்த 13வது பொசிஷனில் தான் என்ன இருக்குது, தருணோட பொசிஷன் இருக்குது. இந்த தருணோட பொசிஷன் தான் முன்புறத்தில் இருந்து 8வது பொசிஷன் ஓகேவா. இந்த 13வது பொசிஷனுங்கிறது தருண் வந்து பின்னாடியில் இருந்து 13வது பொசிஷனில் இருக்கான் ஓகேவா. புரியுதா உங்களுக்கு? இந்த 13ங்கிறது எதை குறிக்குன்னா, இந்த தருணோட பொசிஷன் வந்து பின்புறத்துல இருந்து 13வது இடம். ஸோ தருணோட பொசிஷனே முன்புறத்துல இருந்தும் கிடைக்குது, பின்புறத்துல இருந்து கிடைக்குதுன்னா அதை வச்சு டோட்டல் கண்டுபிடிச்சலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் டோட்டலுங்கிறது 8 + 13 - 1 13 8 21 21 - 1 20. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏ என்ற நபர் பின்புறம் இருந்து 49வது தரத்தில் உள்ளார். அவரின் நண்பர் பின்புறம் இருந்து 58வது தரத்தில் உள்ளார். மேலும் ஏ என்பவர் முன்புறம் இருந்து 10வது தரத்தில் உள்ளார் எனில் அவரது நண்பர் முன்புறம் இருந்து எத்தனையாவது தரத்தில் உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லேயே அப்படியே நம்ம போடுவோம். ஏ என்பவர் பின்புறம் இருந்து, ஸோ பின்புறம் இருந்து ஏ வந்து எத்தனாவது பொசிஷன், 49வது பொசிஷன். அவரோட ஃப்ரெண்டு ஏயோட ஃப்ரெண்டை வந்து பீன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நண்பர் தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்மளா பீன்னு வச்சுக்கலாம். அவரோட நண்பர் பின்புறம் இருந்து, இவரும் பின்புறம் இருந்து தான். ஸோ அப்போ இந்த பொசிஷன்ல இருந்து பின்புறம் இருந்து 58வது 58வதுனா 49 விட அதிகமான பிளேஸ். அப்போ இவரை விட முன்னாடி பி வர்றாரு. இவர் வந்து 58வது இடத்துல உள்ளார் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் திருப்பி ஏ என்பவருக்கே சொல்றாங்க முன்புறத்துல இருந்து ஏவோட பொசிஷனை தான் சொல்கிறாங்க 10வது இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இந்த பி வந்து முன்புறத்துலேருந்து எத்தனாவது இடத்துல இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏவோட பொசிஷனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து சொல்லியிருக்காங்க, பின்னாடி இருந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஏவோட பொசிஷனில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டோட்டல் நம்பர் எத்தனை பேர் டோட்டலாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை வச்சு அந்த டோட்டலை வச்சு இந்த பி வந்து லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இப்போ டோட்டல் வேணும்னா நமக்கு தெரியும். இப்போ இதை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. அப்போ 10 + 49 - 1 இதுதான் ஃபஸ்ட்டு டைப்புக்கு ஃபார்முலா. ஸோ 49 59 - 1 ஸோ 58. ஸோ டோட்டல் எத்தனை பேர், 58 பேர் தான். ஸோ இந்த ரெண்டாவது கண்டிஷனில் பாருங்களேன், அதாவது வலதுபுறமிலிருந்து பி எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, அதே 58வது பொசிஷன். அந்த மொத்தமே 58 பேர் தான் இருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸே இவ்வளோ தான். அப்போது பி வந்து முன்னாடி இருந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்கும், ஃபஸ்ட்டு பொசிஷனில் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? டோட்டல் 58 பேர் தான். அந்த 58 பேர் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, பின்னாடி இருந்து பி வந்து 58வது பொசிஷனில் இருக்குன்னா முன்னாடி இருந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஆளாக இருக்கும். இது இப்போ வந்து 56வது ஆளாக இருக்குது அப்படின்னா பி வந்து முன்னாடி இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கும், ஒன்று 2வது பொசிஷனில் இருக்குமா, 3வது பொசிஷனில் இருக்கும். ஏன்னா 56 57 58 பேர் இருப்பாங்க, மொத்தம் 58 பேர் இருப்பாங்க. அப்போ பி வந்து 1 2 3வது பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து அதே கவுண்ட்டு 58 பேர் இருக்கறனால அதுதான் முதல் பொசிஷனில் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1வது பொசிஷன். ஒரு வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. அதில் பி என்பவர் இடது பக்கம் இருந்து 14வதாக, ஸோ லெஃப்ட் சைடில் இருந்து 14வதாக உட்காந்துருக்காரு. கியூ என்பவர், அப்போ இங்கே 2 பேரை கொடுத்துருக்காங்க, அப்போ செகண்ட் டைப் வரும் ஓகேவா. ஸோ கியூ என்பவர் வலது பக்கம் இருந்து 7வதாக இருக்கார். ஸோ பி வந்து 14, இந்த சைடு கியூ வந்து 7 அப்படின்னா பிக்கும் ஈக்கும் கியூக்கும் இடையில 4 பேர் இருக்காங்க. அப்போ இது செகண்ட் டைப் தான், கன்ஃபார்மாக 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. எனில் வரிசையில் எத்தனை நபர்கள் உள்ளனர். இதுக்கு நீங்கள் டேரக்ட் என்னது எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை.
செகண்ட் டைப்னால என்ன பண்ணணும், 3 வேல்யூஸையும் கூட்டணும். அப்போ அவ்வளோதான், கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 14 + 7 + 4 அவ்வளோதான் 18, 20, 25. ஸோ அப்போ மொத்த நபர்கள் கேட்டாங்கன்னா 25 மெம்பர்ஸ். ஆன்சர் வந்து 25. ஓகேவா? ஸோ இது எந்த டைப்பு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப்பா செகண்ட் டைப்பா? ஃபஸ்ட்டு டைப்னா ஃபார்முலா வேறு, லெஃப்ட் ப்ளஸ் ஆர் -1 வரும். இது வந்து 2 பேர் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு இடையிலையும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், 3 வேலையும் ஆட் பண்ணணும். 14 + 7 + 4 25. அடுத்த கொஸ்டின் பாருங்க. குழந்தைகளின் வரிசை ஒன்றில் அருண் இடது பக்கம் இருந்து 5ஆவதாகவும் சுரேஷ் வலது பக்கம் இருந்து 6ஆவதாகவும் உள்ளனர். தங்களுக்குள் உள்ள இடங்களை மாற்றம் செய்த பிறகு, அதாவது அருண் வந்து சுரேஷ் பிளேஸ்க்கு போறான், சுரேஷ் வந்து அருண் பிளேஸ்க்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமா அருணோட பொசிஷன் சொல்லியிருக்காங்க. இடது பக்கம் இருந்து 13ஆவதாக உள்ளார் எனில் சுரேஷின் இடம் வலதுபுறம் இருந்து எத்தனையாவதா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் போட முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுங்க. அருண் வந்து இடது பக்கம் இருந்து, ஸோ இடது பக்கம் இருந்து அருண் வர்றாரு. அருணோட பொசிஷன் என்ன, 5ஆவது பொசிஷன்ல இருக்காரு அருண். அடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து வலது பக்கம் இருந்து வர்றாரு. அவரோட இடம் 6ஆவதாக இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, தங்களுக்குள் உள்ள இடங்களை மாற்றிக்கிறாங்க. அப்போ சுரேஷ் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடுவார், அருண் வந்து இங்கே வந்துடுவார். மாற்றினதுக்கு அப்புறமா அருணோட பிளேஸ் வந்து இடது பக்கம் இருந்து, இந்த அருணோட பிளேஸ் வந்து இடது பக்கம் இருந்து 13. ஸோ இதில் இருந்து 13ஆவது இடத்துல இருக்காரு. சுரேஷ் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து 5ஆவது இடத்துக்கு வருவார். ஏன்னா அருணோட பிளேஸ்ல தானே இப்போ சுரேஷ் வந்திருக்காரு. அப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து இவர் 5ஆவது பிளேஸ்ல இருப்பார். 5ஆவது பிளேஸ்ல இருப்பாரு. இங்கேருந்து 13ஆவது பிளேஸ்ல அருண் இருக்கார். இதுதான். இதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்காங்க, சுரேஷோட இடம். இந்த சுரேஷோட இடம் வந்து ரைட் சைட்ல இருந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தேவை. டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொன்னேன், ஒரே பொசிஷனுக்கு லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு இருந்தும் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது, டோட்டல் = L + R - 1. இப்போ இந்த பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சுரேஷ் அதுக்கப்புறம் அருண் வந்த இந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இருந்து 13ஆவது பிளேஸும் வலது பக்கம் இருந்து 6ஆவது பிளேஸ்லையும் இருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் போடலாமா, 13 + 6 - 1. ஸோ 19 -1 18. அப்போ டோட்டல் எத்தனை, 18 பேர். மொத்தம் 18 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சுரேஷோட பிளேஸ் வலது பக்கம் இருந்து கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் இருந்து சுரேஷ் எத்தனாவது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சுரேஷ் வந்து இடது பக்கத்துல இருந்து 5ஆவது பிளேஸ்ல இருக்கார். அப்போ இடது பக்கத்தோட சைடு பொசிஷன் தெரியும், டோட்டல் தெரியும். ஸோ அதே ஃபார்முலால போட்டுட்டு ஆர் கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, T = L + R - 1. இப்போ நான் சுரேஷ்க்கு எழுதுறேன். சுரேஷ் வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 18. ஓகே, 18. எல்லுங்கிறது என்ன, லெஃப்ட் சைடு. சுரேஷுக்கு தான் கேட்டிருக்கோம். ஏன்னா சுரேஷோட வலது பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கும். வலது பக்கத்துலேருந்து எத்தனாவது பொசிஷன் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ சுரேஷ்லேருந்து இடது பக்கம் இருந்து எத்தனாவதுன்னு பாருங்கள், 5. ரைட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 6 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கொண்டு வாங்க, 18 - 5 + 1 ஆயிரும். சைன் எல்லாம் மாறிடும், = R. 18 1 19. 19ல் 5 போச்சுன்னா 14. ஸோ ஆர், அதாவது சுரேஷோட பொசிஷன் வலது பக்கம் இருந்து 14ஆவது பொசிஷன், அதாவது அருணுக்கு அடுத்த பொசிஷனில் இங்கே இருப்பார் சுரேஷ். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 14. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலாவில் நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஈஸியாக போடுங்க. இந்த மாதிரி இடம் மாறிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இடது பக்கம் இருந்து வலது பக்கம் இருந்து கொடுத்துருப்பாங்க. அதை ரெண்டையும் வச்சு நீங்கள் டோட்டல் கண்டுபிடிச்சலாம். டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், என்ன பொசிஷன் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த 4 கொஷின் வந்து போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இந்த கொஷின்ஸை நல்லா நீங்கள் வந்து தரோவாக நீங்களே தனியாக அந்த கொஷின்ஸை மட்டும் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.